வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி பார்ப்போம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் போயிருக்கு அண்ட் முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் என்ன டச் பண்ணியிருக்கு, நாளைக்கோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டாவை பார்ப்போம். ஏன்னா இந்தியா விக்ஸ் டேட்டாவில் இன்னையோட ப்ரைஸ் ரிவர்சல் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர் அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டானா என்ன அப்படின்னு யாராவது யோசிச்சிங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டானா என்னென்னா, அதாவது ஏற்கனவே ஆப்ஷன்ஸில் கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸில் கால் ஆப்ஷன் செல்லிங்கும் புட் ஆப்ஷன் செல்லிங்கும் பண்ணோட டேட்டா தான் இது. ஸோ மோஸ்ட்டாக வந்து செல்லிங்கோட டேட்டா தான். ஏன்னா பையர்ஸ் எல்லாம் இன்ட்ராடே தான் பையர்ஸ் மோஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறனால இதோட டேட்டா கன்சாலிடேஷன் வந்து செல்லர்ஸோட டேட்டா தான் கன்சாலிடேஷன். அப்படிங்கிறனால நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், முக்கியமான சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்றைக்கி வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. அண்ட் இந்த பாசிட்டிவாக இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொன்னால், நமக்கு வந்து ஒரு ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டரில் என்ன இருந்துச்சுன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸு, லார்சன் அண்ட் டியூப்ரோ, போஷ், அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஆஃப் இந்தியா, என்டிபிசி, நம்ம ஜிஆர்எம் குரூப்பு, ஜிஆர்எம் ஏர்போர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் ஏர்போர்ட் மேனேஜிங் குரூப்ஸு. ஸோ டெல்லி ஏர்போர்ட்லாம் அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அதானி வாங்கலைன்னு நினைக்கிறேன் டெல்லி ஏர்போர்ட் ஒன்றும். ஸோ மும்பை ஏர்போர்ட் மட்டும்தான் ஜிஆர்எம் குரூப்லேருந்து போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மார்க்கெட் வந்து பாசிட்டிவான ஒரு ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. இது நாளைக்கு நம்ம பார்த்தோம்னா, நாளைக்கு ஒரு முக்கியமான ஸ்டாக் ரிசல்ட்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ நமக்கு வந்து முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து டாடா ஸ்டீல்ஸ் இருக்குது. ஸோ டாடா ஸ்டீல்ஸ் வந்து நிஃப்டி 50 ஈஸியாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்திரபிரகாஷ் கேஸ் லிமிடெட் இருக்குது. இவங்க வந்து ஆயில் அண்ட் கேஸில் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டான கம்பெனி. அடுத்து நமக்கு பார்க்கும்போது ஐஐஎஃப்எல். ஸோ இவங்க வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான். ஸோ இருந்தாலுமே லைக் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி, பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து பேங்க் நிஃப்டியை நல்லாவே அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ். ஸோ இப்போ இதெல்லாம் நாளைக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் கண்டினியூ ஆனால் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நாளையோட மார்க்கெட்டில் நமக்கு சிறப்பாக இருக்குது. ஓகே, அண்டு இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50 எடுத்துக்கலாம். ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. நமக்கு அது நல்லா தெரியும். ஸோ யூஸ்வலாக எல்லாருமே வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்னா நல்லா இப்படி ஜூம் பண்ணி தான் வச்சுருந்துருப்போம். ஸோ அப்படிங்கிறனால இந்த க்ரீன், அதாவது இந்த இடத்துல ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டலுக்கு ஈக்குவலாக நெகட்டிவ் கேண்டில், கோல்டன் கலர் நம்ம கோல்டுக்கு நான் ரிலேட் பண்ணியிருக்கேன் என்னென்னா பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு. ஸோ அப்படிங்கிறனால கோல்டன் கலர் எல்லாம் பாசிட்டிவ் கேண்டில்ஸ், க்ரீன் கேண்டில், ப்ளூ கலர் எல்லாம் நெகட்டிவ் கேண்டில்ஸ். ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து மார்க்கெட் நேற்று கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்போ மார்க்கெட் நேற்று கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து எந்த பக்கம் எந்த ரேஞ்சில் கன்சாலிடேட் ஆச்சோ 24,680ங்கிற ரேஞ்சில், அதே ரேஞ்சில் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அண்ட் இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட்டில் நம்ம புட் ஆப்ஷன்ஸ் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா பயங்கரமாக லாஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் யூஸ்வலாக நீங்கள் வந்து ஒரு சைடு லெக் எடுக்கக்கூடாது, அதாவது புட் ஆப்ஷன் மட்டும் எடுக்கக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டான கால் ஆப்ஷனும் பார்த்து வைக்கணும். ஸோ அப்படின்னா தான் எந்த பக்கம் ப்ராஃபிட்ஸ் வருதோ அப்போ வந்து அதிகமான ப்ராஃபிட்ஸ் வரும். ஸோ அப்போது இதை அப்படியே மேனேஜ் பண்ணி மார்க்கெட் மேலே போகணும். ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தா நிறையா பேர் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்துருப்பாங்க. நார்மல் கேஷ் மார்க்கெட்லேயாக இருந்தாலும் சரி, இல்லை ஆப்ஷன்ஸ்லையாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இந்த ரெட் கேண்டில் வந்த இடத்துல, நெகட்டிவ் கேண்டில் வந்த இடத்துல பொசிஷன்ஸ் எடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் அதோட பொசிஷன் எடுத்திருந்தால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரி வச்சுருந்தா நமக்கு வந்து ப்ராஃபிட் இங்கே, ஸ்டாப் லாஸ் இங்கே, மேபி இங்கே. ஆனால் இது வந்து டைனமிக் ஸ்டாப் லாஸ்னால் நீங்கள் எஸ்கேப் ஆகிருப்பீங்க. அப்படி இல்லைனாலுமே உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 1 ஹவரில் சாப்பிட்ருந்துருக்கும் இந்த 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 ப்ரைஸை. ஸோ கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் இங்கே தான் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறனால ஸ்டாப் லாஸை இந்த இடத்துல நமக்கு சாப்பிட்டுருச்சு அப்படின்னா நமக்கு வந்து நஷ்டம். ஸோ அப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து நெகட்டிவ் ஹோல்ட் பண்ணாமல் இந்த இடத்துல பாசிட்டிவ் என்ட்ரி எடுத்திருந்தால் நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல மேலே போயிருக்கும். ஸோ அது ஈஸி தான், லைக் ஆஃப்டர் த மார்க்கெட்ஸ் எல்லாருமே சொல்கிறது ஈஸி தான் சார்ட்டை பார்த்துட்டு. ஆனால் லைவ் மார்க்கெட்டில் இதை நீங்கள் எப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தான் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ட்ரேட்.
ஸோ அப்படிங்கிறனால லைவ் மார்க்கெட்டில் இது ஒரு ஃபேக்கான ட்ரெண்டு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இது ஃபேக்கான ட்ரெண்டுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான இது இண்டெக்ஸ் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இப்போ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டாவில் என்ன ஆயிருக்குன்னா, இந்தியா விக்ஸில் அதே மாதிரி 10 மணிக்கு மேலே போயிருந்திருக்கு. ஆனால் இந்த 10:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மேலே போனதுலேருந்து சரிஞ்சிருக்கு. ஸோ அப்போது இந்த பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்டில் நம்ம வந்து நிஃப்டி 50ல் ஒரு பொசிஷன்ஸ் எடுத்துருந்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பொசிஷன் எடுத்துகிட்டு, ஓகே, இந்த இடத்துல பொசிஷன் எடுத்துட்டு இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணணுமா, அதாவது 10:30க்கு பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணணுமா இல்லை ஹோல்டு பண்ணணுமா அப்படிங்கிற டெசிஷனை நம்ம எதை வச்சு எடுத்துருந்துருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா வச்சு. ஏன்னா 10 மணிக்கு நம்ம ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுத்துருப்போம். அப்போது இந்தியா விக்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிருக்கு. அப்போது இந்த 11 o'clock ஒரு பீக் டச் பண்ணிவிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். அந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்மளோட நிஃப்டி இல்லைனா பேங்க் நிஃப்டியில் எந்த மார்க்கெட்டில் இருந்தாலுமே இந்த இடத்துல நம்ம வந்து பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்கணும் இந்த 11 o'clock. ஸோ அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துலையும் ஒரு சின்ன ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருந்துருக்கும் ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து அதே மாதிரியே இந்த இந்தியா விக்ஸ் டேட்டாவை ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட் போகும்போது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு. ஸோ அப்போது இதுக்கப்புறம் இந்தியா விக்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகலை, ஒரு புல் பேக் வரல, புல் பேக்கும் சின்னதாக தான் வந்துச்சு. அண்ட் இந்தியா விக்ஸோட 20 SMAவை க்ராஸே பண்ணலை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மினிமம் 11 o'clockலேருந்து ஒரு 3 o'clock வரைக்குமாவது நம்ம வந்து பொசிஷனை ஹோல்டு பண்ணுறதுக்கான இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து நமக்கு ஒரு ஃபேக் ட்ரெண்டா இல்லை ஆக்சுவல் ட்ரெண்டா அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்கும். ஸோ அதனால் இந்தியா விக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்தளவு இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை எவ்வளோ டவுன் ஆச்சோ, ஸோ போன வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. அந்த டவுனான பாயிண்ட்ஸ்லேருந்து மார்க்கெட் இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கு. அப்போது நம்ம வந்து நிஃப்டி 50 பாசிட்டிவாக இருந்தால் அடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 25,000. அப்போது நிஃப்டி கேன் ரீச் அப் டு 25,000. அதுக்கான ஸ்ட்ரென்த் நிஃப்டி 50ல் இருக்குது. அப்போது ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு 24,500. ஸோ அப்போது இங்கேருந்து நமக்கு இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து 24,800லேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே போகலாம். அதே சமயம் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழே வரலாம். ஸோ 200 பாயிண்ட்ஸ் மேலே கீழே வர்றது தான் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இதே மாதிரி தான் நமக்கு வந்து சென்செக்ஸும். ஸோ சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே, சென்செக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் வந்து கால் ஆப்ஷனோட செல்லிங் வந்து திருப்பி பை பண்ணியிருந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா செல்லர்ஸ் வந்து கால் ஆப்ஷன் செல் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் கீழே போக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ரெண்டாவது அப்போ செல்லர்ஸ் வந்து இந்த பைபேக் பண்ணுறாங்க. பைபேக்னா அவங்க வந்து அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹேஸ் தி பாசிபிலிட்டி டு கோ அப் அண்ட் அதோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 0.77 இருக்குது, விச் ஆல்சோ சப்போர்ட்ஸ் அ புல்லிஷ் மூவ். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து நமக்கு வந்து 25,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நான் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா 24,700 தான். இட் இஸ் அ வீக் சப்போர்ட். ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சப்போர்ட் வரதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ இப்போ நிஃப்டியை பொறுத்தளவு நாளைக்கு 25,000 வரைக்கும் இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையாக இருக்குது. ஸோ அப்படின்னா நிஃப்டி வந்து 25,000ம் ஃபால் பேக் ஆனால் 24,700ம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிஃப்டி வந்து நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே போனாலும் கீழே வந்தாலும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து நம்மளோட சென்செக்ஸ். நம்ம எல்லாம் சொல்லியிருந்தோம் சென்செக்ஸ் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் போச்சு, நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை தான் ஃபாலோ ஆகிருக்குன்னு. ஓகே, அதே மாதிரியே பார்த்தோன்னா அப்போ சென்செக்ஸ்க்கும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. கரெக்ட். ஓகே, சாரி, நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னென்னா ஒரு லாங் டேர்ம் இது வச்சு பார்க்கும்போது அப்போது சென்செக்ஸ் வந்து பார்க்கும்போது அதே மாதிரி தான் ப்ரைஸ் ஆக்ஷன். மார்க்கெட் இன்றைக்கி ஒரு ஃபேக்காக வெள்ளிக்கிழமை எந்த இடத்துல கன்சாலிடேட் ஆச்சோ அதே இடத்துல 80,800ங்கிற ரேஞ்சில் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு ஒரு ஃபால்ஸான ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்ட் ட்ரெண்டு. அப்போ இந்த அப்வர்ட் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா நாளையோட நமக்கு வந்து மார்க்கெட் சென்செக்ஸ் எது வரைக்கும் போகலான்னு பார்த்தீங்கன்னா 82,000 வரைக்கும் மேலே போகலாம். ஸோ அதுதான் சென்செக்ஸோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் R1 நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்து சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்க்கு வந்து இப்போ 2 சப்போர்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த 80,900 இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 80,900 இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. அடுத்து ரெண்டாவது சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 80,000. அப்போது சென்செக்ஸ் வந்து 80,000 வரைக்கும் வராது, S2 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. 80,200 வரைக்கும் மேபி மார்க்கெட் வந்து இது வரைக்கும் தான் சப்போர்ட் எடுக்க முடியும். இன்கேஸ் பாசிட்டிவாக தான் நாளைக்கு மார்க்கெட் இருக்கும்.
டவுன் சைடு புல் பேக் எடுத்தாலுமே நமக்கு வந்து இந்த 80,800 வரைக்கும் புல் பேக் எடுக்கும். அங்கேருந்து 82,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸில். அண்ட் சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது அட் த மணி ஓகே இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து அட் த மணியில் பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான 2 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பில்டப் ஆயிருக்கு. ஒன்று வந்து 81,500லையும் அடுத்து வந்து 81,000லையும். ஸோ அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ 81,000ங்கிறத தான் நம்ம வந்து 80,200 81,000 இந்த இடத்துல இந்த சப்போர்ட்டும், அதே மாதிரி நமக்கு ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது 81,500 இந்த இடத்துல இருக்குது 81,500. ஸோ அப்போது சென்செக்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்செக்ஸ் கேன் மூவ் இன் போத் டைரக்ஷன்ஸ். ஓகே, அடுத்து நம்மளோட பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பேங்க் நிஃப்டி வந்து இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து இந்த 56,600 பிரேக் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஆல் டைம் ஹை 57,600 தான் பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை. அப்போது ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணுச்சுன்னா பேங்க் நிஃப்டி கேன் ரீச் நியூ ஆல் டைம் ஹை. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் லாங் டேர்ம் பேங்க் நிஃப்டி ஹோல்ட் பண்ணுறது ஒரு ப்ராஃபிட்டபிளான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி கேன் ரீச் அப் டு 56,600 மேபி. ஆனால் இன்னும் 2 நாள் தான் இருக்குது மந்த்லி எக்ஸ்பைரிக்கு. ஸோ அப்படிங்கிறனால மேபி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. 56,600க்கும் 56க்கும் உள்ளே இருக்கிறதுக்காக சான்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ பை பண்ணால் ஸ்ட்ராட்டஜி இந்த பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறேன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெகு கால் ஆப்ஷனும் ஒரு லெகு புட் ஆப்ஷனும் எடுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா காண்டோர்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து மேலே போகிற மாதிரி இப்படி எடுப்பாங்க. ஸோ 2 கால் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷன் எடுப்பாங்க. ஸோ இட் இஸ் டு மேனேஜ் ரிஸ்க்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது தான் அதனால தான் நம்ம வந்து ரேஞ்ச் சொல்கிறோம். மார்க்கெட் எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத. அப்போது மூணுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மூணுமே வந்து மார்க்கெட் வந்து க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நாளைக்கு நிறையா இருக்குது. ஸோ நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் அதுதான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப்படிங்கிறனால நாளைக்கு ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர் பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு வந்து மார்க்கெட்ஸ் மூணும் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இருந்தாலும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாரம் வந்து ஹை வாலடைலிட்டி வீக்குன்னு சொல்லலாம். நிறையா ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வரப்போகுது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நமக்கு யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஃபெட் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அது எப்படி யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஃபெட் ரிசல்ட்ஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா, எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் வந்து யூஎஸில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால அவங்க சில டைம் வந்து லோன் எடுத்து கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த யூஎஸ் ஃபெட் ரிசல்ட் டெசிஷன் வந்து அவங்கள பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கும் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இது வந்து நமக்கு என்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னா நம்மளோட எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. ஏன்னா யூஎஸில் புதன்கிழமை அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து அடுத்த நாள் வியாழக்கிழமை தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த வாரம் எக்ஸ்பைரி வந்து ஹை வாலடைலிட்டி எக்ஸ்பைரியாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா பேங்க் நிஃப்டியோட வந்து மந்த்லி எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரியும் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஃபெட் டெசிஷனும் சேரப்போகுது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து இந்த வாரம் எக்ஸ்பைரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி ஹை வாலடைலிட்டியாக இருக்குன்னு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.